நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் டவுன் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் ஃபெயில்ட் அப்படிங்கிறது இந்த லோ வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஹையர் லோ போகாம லோயர் லோவ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த பிரேக் டவுன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா, மறுபடியும் மார்க்கெட் புல் பேக் ஆகலாம். அதுவும் 26,050 வரைக்கும் போகலான்ட்டு. ஸோ இந்த லெவல தாண்டுச்சுன்னா, மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் மூவ் அப் டூ 26,200. ஸோ இந்த ஜோன நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது மார்க்கெட் அகெயின் வந்து அ பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் ஃபர்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 26,050யும் அதன் பிறகு அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா 26,200ம் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இத டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஸோ இதுக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். நான் நேத்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்னென்ன சொல்லியிருந்தாங்கிறத நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நான் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்றேன். ஸோ இன்ட்ராடேய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டுக்கு சாதகமா தான் நமக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டான ஜோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே சமயம் ஒருவேளை இந்த லோக்கு வரல இல்லாம இருந்ததுன்னா, இந்த ஹைக்கு மேல மறுபடியும் க்ளோஸ் வச்சா, மேக்ஸிமம் வந்து 26,000 அதாவது டே டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டுக்கான ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லி ஸோ அதாவது இந்த லெவல வந்து ரீடெஸ்ட் பண்ணவே இல்ல. இந்த லெவல. பண்ணாமயே என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபால் ஆகுற மாரி ஆயிட்டு, அகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வச்சு. ஸோ இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தாலும், நம்ம வந்து நாளைக்கு என்னன்னா, மறுபடியும் இந்த லோவ ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டுக்கு மார்க்கெட் போறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இப்போ டெக்னிக்கலா வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஜோன் 26,060 அதுக்கு பிறகு 26,200 ஓகேங்களா? இந்த லெவலுக்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதில வந்து இந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத காட்டிலும், இன்னைக்கு ஏன் வந்து இங்க ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த கேப். கேப் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால மேபி உடனே பை ஆகுன்றது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயி நின்றுது. ஸோ இந்த இடத்துல இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் நடந்து க்ளோஸ் வச்சிருந்தாலும், நமக்கு கேப் ஒரு ரெசிஸ்டன்ஸாவும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் ரியாக்ட் ஆறனால, மேபி பாசிபிலிட்டீஸ் மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகலாம். உடனே பை ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதையும் மீறி நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆனால், நெக்ஸ்ட் வந்து 26,060க்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. அதன் பிறகு 26,200 சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவலுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கு இன்ட்ராடே டைம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ எந்த ஜோனுக்கு கீழ வந்தா நம்ம இந்த டே டைம் ஃப்ரேமோட ஃபெயில்யூர வந்து நம்ம வந்து ஃபெயில்யூர் ஜோனுக்கு போகறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்க சான்சஸ் இருக்குன்னா, இந்த ஜோன் தான். ஸோ 25,650 25,650 கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் ஒரு வேள ஃபால் ஆயி வந்தாலும், இந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுக்கு போக பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிறது நமக்கு ஷோ பண்ணுது. அதாவது ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் போகணுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபெயில்டுக்கு போகணும்னா, இந்த லோவ வந்து மார்க்கெட் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகாம இருக்கணும். பிரேக் ஆனாலும் சஸ்டெயின் ஆகக்கூடாது. மேபி ஃபெயில்ட் ஆகலாம். இந்த இடத்துல மறுபடியும். மேபி பாசிபிலிட்டீஸ் இருந்தால். ஓகே. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ அகைன் இந்த ஹைக்கு போகலாம்.
அப்படி இல்லாம இந்த இடத்துல கீழ வந்து சஸ்டெயின் ஆயிட்டு பிரேக் ஆச்சுன்னா, நம்ம வியூஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். இந்த ஃபெயில்யூர்க்கு போகக்கூடிய சான்சஸ் வந்து இல்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நாளைக்கு மட்டும் இல்ல. இப்ப கம்மிங் டேஸ்ல டே டைம் ஃப்ரேம்ல ஃபெயில்டுக்கு இந்த ஜோன் ரீச் ஆகுறது வரைக்கும் இப்போதுள்ள இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லோவா இருக்க போகுது. இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சஸ்டெயின் ஆனாலோ அல்லது பிரேக் டவுன் ஆயிட்டு நின்னாலோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஜோனுக்கு கீழ சஸ்டெயின் ஆகவே கூடாது. ஓகேங்களா? ஸோ, இப்ப நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ, நம்ம இப்ப இம்பார்ட்டன்டான ஜோன் 2 சொல்லியாச்சு. ஸோ, இந்த ஹைக்கு மேலலாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதேபோல இந்த ஜோன வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் நோட் பண்ணணும். ங்களா? ஸோ, இப்ப மார்க்கெட் ஒருவேளை இன்சைட்ல ஓப்பன் ஆனாலும் சரி, அல்லது கேப் அப் ஆயி போனாலும் சரி, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ, இன்சைட்ல ஓப்பன் ஆனா, பிரைஸ் ஆக்ஷன், அகைன் இந்த ஏரியாவுக்கு மேல குடுத்து பிரேக் அவுட் நடந்தால், அகைன் மார்க்கெட் பை சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை இந்த ஜோன்க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆயிட்டாலும், நம்ம வந்து அதுக்கு மேல ஃபெயில்யூர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ ஃபெயில்யூர்க்கான டார்கெட்டுக்கு போகும். இந்த ரேஞ்சுக்கு போகும்ன்னு சொல்லி வெயிட் பண்ண வேணாம். ஸோ இந்த ஜோன்க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து மேல பிரேக் அவுட் ஆயிட்டா ஓகே. அப்படி இல்லாம இந்த ஜோன்க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் டவுன் நடந்துருச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அகைன் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல் 25,770, 25,650. இந்த ஜோனுக்கு கீழ பிரைஸேஷன் நடந்து பிரேக் டவுன் ஆயிட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல. டே டைம் ஃப்ரேமோட டார்கெட் ரேஞ்சுக்கு போக வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை இந்த ஜோனுக்கு மேல பிரைஸேஷன் அகைன் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, ஜோனுக்கு ரீச் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம கேப் டவுன் ஆயிட்டு இந்த ஜோனுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி நடந்தால் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் பிக் ஃபால் பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் ஜோன். இந்த ஜோன்ஸ்லலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆனா என்ன பண்ணுங்கிறத நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த ஜோன்ல ஓப்பன் ஆக போகுது? எந்த ஜோனுக்கு கீழயா? மேலயா? ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழயா? சப்போர்ட்டுக்கு கீழயா? எப்படி ரியாக்ட் ஆக போகுது? அப்படிங்கிறத நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம். ஓகே. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.